கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்கு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் சின்னம் மற்றும் பெயர்கள் பதிக்கும் பணி நடைபெற்றது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 296 வாக்குச்சாவடிகள் உள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்த 355 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பட்டு இயந்திரங்கள், 384 விவிபேட் எனப்படும் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை உறுதி செய்யும் இயந்திரங்கள் உள்ளிட்டவை ஈரோட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டு கோபி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் பாதுகாப்பு அறையில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்ணப்பன் முன்னிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த 296 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தும் 355 வாக்கு இயந்திரங்களில் சின்ன மற்றும் வேட்பாளர்களின் பெயர்கள் பதிக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணிகளின் போது அனைத்து கட்சி வேட்பாளர்களின் பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையிலிருந்து திறந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வெளியே எடுக்கப்பட்டு வாக்கு இயந்திரங்களில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக, பாஜக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள், நோட்டா உட்பட மொத்தம் 15 சின்னங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்த சின்னம் பதிக்கும் பணிகளில் 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பணியாளர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர்.